Hi dears, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வர்க்ல பயங்கர பிஸியா இருக்கும். அதனால நம்ம ஸ்கின்னை வந்து சரியா மெயின்டைன் பண்ணிக்கவே முடியல. சரி பார்லருக்கு போயாவது மெயின்டைன் பண்ணலாம்னு பார்த்தா பார்லர் போகவும் நமக்கு டைம் இருக்கிறது இல்ல. அந்த டைம்ல வீட்லயே நம்ம பார்லரை யூஸ் பண்ற கிட்ட யூஸ் பண்ணி எப்படி செல்ஃபா ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கணும், ஒரு செல்ஃபா எடுத்துக்கிற ஃபேஷியல்ல பார்லர்ல கிடைக்கிற அந்த பிரைட் லுக் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தர போறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு ஃபேஷியல் பண்றோம்னா நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஷியல்ல நமக்கு தேவைப்படுற முக்கியமான திங்ஸ் இந்த பவுல். இந்த பவுல் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம இந்த க்ரீம் எல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன பவுல் அடிஷனலா எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி காட்டன் டிஷ்யூ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பெருசா வரும், அதை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நான் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன், யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணி நான் வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் என்ன ஃபேஷியல் பண்ண போறேனோ அந்த ஃபேஷியல் கிட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் என்ன ஃபேஷியல் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா VLCC பிராண்டோட பார்ட்டி க்ளோ ஃபேஷியல் கிட் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இன்னைக்கு இந்த ஃபேஷியல் தான் நம்ம பண்ணவும் போறோம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேஷியல் எடுத்துக்கிறதுனால நான் என்னோட ஃபேஸை வந்து டீட் அண்ட் ப்ளீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேஷியல் நான் எடுத்துக்க போறேன். அப்பதான் வந்துட்டு பார்லர்ல நமக்கு க்ளோ லுக் கிடைக்கும் இல்லையா, அந்த லுக் கிடைக்கும். ஓகேவா? அதுக்காக பாத்தீங்கன்னா நான் இந்த ராகா பிராண்ட் எடுத்திருக்கேன். ஆமா, ராகா பிராண்ட் எடுத்திருக்கேன். இது எல்லா காஸ்மெட்டிக் ஷோரூம்லயுமே கிடைக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைனாலும் ஆன்லைன்ல போட்டீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நமக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம பிம்பிள் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு நமக்கு இந்த நீடில் தேவைப்படும். கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இப்போ நான் நீடில் போட்டதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து புண்ணா இருந்தது அப்படின்னா அந்த புண்ணு வந்து செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்காக நான் இந்த அஸ்ட்ரஜன் யூஸ் பண்ணுவேங்க. இந்த அஸ்ட்ரஜன் கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வாட்டர். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஃபேஷியல் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. இனி நம்ம ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் எப்போ சொல்ற மாதிரி ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி உங்க கம்மல் செயினை எல்லாமே கழட்டி வச்சிருங்க. நான் வந்து கம்மல் செயினை கழட்ட முடியாது. நான் கழட்டினா வீடியோ உங்களால பார்க்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் கம்மலையும் செயினையும் கழட்டாம நான் ஃபேஷியல் பண்ண போறேன். நீங்க ஃபேஷியல் பண்ணும்போது கம்மல் செயின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஷியல் பண்ணுங்க. ஓகே, முதல்ல நம்ம ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த பிளஷ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் முதல்ல நார்மல் வாட்டர் வச்சு கிளீன் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் நார்மல் வாட்டர் வச்சு இந்த கீழ் ஏரியா தான் நான் கிளீன் பண்ணிருக்கேனே தவிர இந்த கண் இருக்க இடத்த நான் தொடவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில வச்செல்லாம் நம்ம தொடச்சோம் அப்படின்னா மூஞ்சி ஃபுல்லா அந்த மை தாங்க இருக்கும். அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதை நீங்க தொடக்கிறங்கிற பேர்ல ஸ்கின்னை போட்டு டேமேஜ் பண்ணிக்குவீங்க. அதனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஐலைனர் வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்னா கிளன்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும், இல்லையா வேஸ்லைன் வச்சு ரிமூவ் பண்ணுங்க, இல்லையா கோகனட் ஆயில் வச்சு இல்ல பேபி ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாது. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற இந்த VLCC கிட்ல மொத்தம் 6 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஸ்டெப்பை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். ஸோ மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. இந்த ஃபேஷியல் கிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கிளன்சிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கிளன்சிங் எடுத்துட்டு அதை ரெண்டு கையில வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ உங்க முகத்துல கழுத்துல எல்லாம் வச்சுட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கண்ணுக்கு மேல போடுங்க. கண்ணுக்கு மேல போட்டுட்டு அப்படியே கிளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம கிளன்ஸ் பண்ணி எடுக்கும் போது நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது. ரொம்பவே ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிளன்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த கிளன்ஸ் எதுக்காக பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வெளியே இருந்து சுத்தி அடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்போ அந்த புகை எல்லாம் டஸ்டர் எல்லாமே நம்ம ஸ்கின்ல ஒட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பவுடரு, காம்பேக்ட், கன்சீலர்னு கண்டதை தூக்கி முகத்துல போட்டு மேக்கப் பண்ணிட்டு தான் வெளியே போயிருப்போம். அதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த கிளன்ஸ் பண்றோம். அதனால நீங்க பண்ற கிளன்ஸை வந்து லைட்டா எந்த அழுத்தமும் இல்லாம ரொட்டேஷன் மோட்ல நீங்க இந்த மாதிரி லைட்டா கிளன்ஸ் பண்ணீங்கன்னா போதும். அழுத்தணுங்கிற அவசியமே இல்ல. இந்த மாதிரி லைட்டா தண்ணி ஆட் பண்ணி நீங்க கிளன்ஸ் பண்ணிட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சு எடுத்துருங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா கிளன்ஸ் பண்ணி நான் போட்டிருந்த மாய்ஸ்சரைசரும் அது கூட நான் போட்டிருந்த பிளஷ் எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளீச் பண்ணி தான் இன்னைக்கு நான் ஃபேஷியல் எடுத்துக்க போறேன். அதுக்காக நான் ராகா ப்ளீச் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம முகத்துக்கு, கழுத்துக்கு, காதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ப்ளீச் தேவையோ அந்த அளவு ப்ளீச் எடுத்துட்டு உங்க முகத்துல அப்ளை பண்ணுங்க. இந்த ராகா ப்ளீச் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது முகத்துல எரிச்சல் இருக்கும். நீங்க பயப்படாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த எரிச்சல் வந்து சரியாயிடும். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம வெயில் எல்லாம் சுத்தி டேன் ஆயிருக்கும் இல்லையா, அந்த டேனை வந்து ரிமூவ் ஆகும். அதனாலதான் இந்த எரிச்சல் இருக்கு. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை ஆக வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இந்த மாதிரி பேக் போடுற கெட்டப்ல எல்லாம் என்ன பார்க்க எனக்கே பயமா இருக்கே. இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாம் பாவங்க, மன்னிச்சிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இனி நம்ம இந்த ப்ளீச்சை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்களா, நான் வந்து ப்ளீச்சை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இனி அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் பண்ண போறோம். எப்பவுமே ஃபேஷியல் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரப்பிங் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரப்பிங் எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பிங் எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி 2 கையில வர மாதிரி எடுத்துக்கோங்க. க்ரீமை 2 கையில வர மாதிரி எடுத்துட்டு உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு ஸ்க்ரப்பிங் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஸ்க்ரப்பிங்ல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண போறது இந்த மாதிரி ரொட்டேஷன் மோட்ல நீங்க ஃபுல்லா பண்ண போறீங்க. ஓகேவா? என்னோட வீடியோவை பார்த்து நான் எப்படியெல்லாம் பண்றனோ, என் கை எப்படியெல்லாம் போகுதோ அதே மாதிரியே நீங்க ட்ரை பண்ணாலே போதும். நீங்க இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்குன்னு மேலெல்லாம் தண்ணி ஊத்துற மாதிரி நீங்க தண்ணி எடுக்கக்கூடாது. சும்மா இப்படி எடுத்துட்டு இவ்வளவுதான் தண்ணி இருக்கணும். அதை மீண்டும் 2 கையில தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் பண்ணணும். அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், கிளன்ஸ் பண்ணும்போது லைட்டா பண்ணணும். அதாவது லைட்டா அழுத்தணும். ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவி அழுத்தணும். உங்க கை வந்து எந்த அளவுக்கு உங்க ஸ்கின் வலி தாங்குமோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்க்ரப்பிங் பண்ணணும். அப்பதான் நம்ம பண்ற ஸ்க்ரப்பிங் வந்து நம்ம ஸ்கின்குள்ள டீப்பா போய் அழுக்க வந்து வெளியே கொண்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது கண்ணு கிட்ட அழுத்தி பண்ணிடக்கூடாது. அதை மறந்துடாதீங்க. ஏன்னா கண்ணு கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இடம். அந்த இடத்துல எல்லாம் நீங்க அழுத்தியே ஸ்க்ரப்பிங் பண்ணவே கூடாது. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்க்ரப்பிங் பண்ணதும் இப்போ ஸ்க்ரப்பிங்கை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணி நான் என்னோட ஃபேஸ்ல இருக்க க்ரீம் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதனோட அடுத்த ஸ்டெப்பா பார்லர்ல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுவோம் ஃபேஸ். அந்த ஸ்ட்ரீமிங் பாத்தீங்கன்னா எல்லா ஃபேஸ்க்கும் ஸ்ட்ரீமிங் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிம்பிள் அதிகமா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அவங்களுக்கு நீங்க ஸ்ட்ரீம் பண்ணி நீங்க நீடில் போட்டு ரிமூவ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேஸ். நம்ம ஃபேஸ் ஆல்ரெடி கிளியரா இருக்கிறதுனால நான் வந்து அந்த ஸ்ட்ரீமிங்கை வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். ஏன்னா சில பேருக்கு ஸ்ட்ரீமிங் பண்றதே முகம் வந்து கருப்படிக்கும். அதனால நான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணவே மாட்டேன். நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்லயே நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணி விட்டு என்னோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நான் நீடில் போட்டுப்பேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி கிளியர் ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா நீங்க ஸ்ட்ரீம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம நீடில் போட்டுக்கலாம். நீடில் போட்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ண போறோம். நீடில பொதுவா எந்தெந்த இடத்துல போடணும்னு பாத்தீங்கன்னா இந்த நோஸோட இந்த வளைவு இருக்கு இல்லைங்களா, இந்த வளைவு ஏரியா இந்த இடத்துல, அப்புறம் இங்க சின்னக்கு கீழே, அப்புறம் அப்பர் லிப் மேல, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பிம்பிள் இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டு இங்கே நெத்தியில் பிம்பிள் இருந்தாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீடில் போடலாம். இந்த நீடில் போடும்போது வலிக்கும் தான், வலிக்காது நான் சொல்லவே மாட்டேன், ரொம்ப வலிக்கும். ஆனால் அந்த வலியோட நாங்கள் நீடில் போட்டணும். நீடில் போட்டு எடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டெட் செல்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகி வந்து உங்கள் மூக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஓகேவா? நான் பேசுறது உங்களுக்கு மொக்க போடுற மாதிரி இருக்கான்னு தெரியல. ஆனா நான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இப்படி இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு மொக்க போடுற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எப்படி சொல்றது அப்படின்னு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஓகே, அதே மாதிரி இப்ப நீங்க நீடில் போட்டீங்க அப்படின்னா இந்த நீடில் நம்ம அழுத்தம் கொடுத்துருப்போம் இல்லையா, இந்த அழுத்தம் கொடுத்ததோட விளைவா நம்ம முகத்துல தடுப்பு தடுப்பா இருக்கும். நீங்க பயப்படவே வேண்டாம், அது நீடில் போட்டதுக்கான அடையாளம் தான். அதை நீங்க இந்த மாதிரி அஸ்ட்ரஜன்ல ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம நீடில் போட்ட இடத்துல எல்லாம் லைட்டா டேப் பண்ணி விட்டுருங்க. இப்படி டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம தொடர்ந்து மசாஜ் பண்ண பாத்தீங்கன்னா அந்த வீக்கெல்லாம் அப்படியே வத்திரும். நீங்க பயப்படவே வேண்டாம். ஓகே, அஸ்ட்ரஜன் வச்சதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு உங்க முகத்தை தொடச்சிருங்க. அடுத்து நம்ம மசாஜ் பண்ண போறோம். இந்த மசாஜ் கிரீம் பாத்தீங்கன்னா ஜெல் டைப்ல கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மசாஜ் வந்து க்ரீம் பேஸில் தான் வரும். இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் நம்ம போகும்போது இல்லை இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்பில் தான் கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெல் டைப்பில் வரது ரொம்பவே யூஸ்ஃபுல்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஜெல் பேஸில் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? நம்ம ஃபேஸ்க்கும் கழுத்துக்கு காதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு 2 கையில் வந்து ஜெல் வர மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நல்ல மனம், நல்ல மனம், நல்ல மனம். எடுத்துட்டு திரும்பவும் ரொட்டேஷன் மோட்ல இந்த க்ரீமை வந்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க.
இப்போ அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃபேஸுக்கு செல்ஃபா மசாஜ் பண்ணிக்க போறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பண்றது எல்லாமே இப்படி மேல பார்த்த மாதிரி தான் பண்ணணும். கீழே இறக்கி பண்ணக்கூடாது. கீழே இறக்கி பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து ஏஜ் ஆக இப்படி தொங்கி போயிடும். அதனால நம்ம மசாஜ் பண்றதே ஃபேஸ்க்கு ஒரு டைட்னிங் கொடுக்கறதுக்காக தான். அப்ப நம்ம மசாஜ் பண்ணும்போது இப்படி மேல் நோக்கி பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மசாஜ்ல கழுத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கழுத்துல இருந்து இந்த மாதிரி இந்த மாதிரி 3 தடவை. இந்த மசாஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரிப்பீட்டட் ஒரே விதத்தை 3 தடவை பண்ண போறோம். ஒரு பார்ட்டுக்கா நம்ம ஃபேஸ்ல இருக்க ஒரு பார்ட்டுக்கா பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம கழுத்தை முடிச்சாச்சு. கழுத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சின் ஏரியாவுக்கு பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி இந்த சிசர் மாதிரி கையை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சின்ன முடிச்சாச்சு. சின்ன முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கண்ணத்துக்கு பண்ண போறோம். கண்ணத்துக்கு பண்ணும்போது ஜஸ்ட் இப்படி ஒரு 8 2 கண்ணத்துலயும் நல்லா 8 போட்டு அப்படியே கையை மடக்கிறீங்க. கையை மடக்கிட்டு திரும்பவும் 8 போடுங்க. 8 போட்டீங்களா? 8 போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்க ஸ்கின்னை மேல தூக்கி கொடுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி உங்க ஸ்கின்னை வந்து மேல தூக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நோஸ்க்கு வரும். நோஸ்க்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் சைடு வந்துட்டு அப்படியே விடுவாங்க. இப்போ நெத்தியில அப்படியே ஒரு ரொட்டேஷன் கொடுங்க. ரொட்டேஷன் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 8. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காதை மறக்காம காதை வந்து அப்படி பிடிச்சு விட்ட மாதிரி ஒரு மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணணும். இந்த மசாஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃபா எடுத்துக்கிற மசாஜ். மத்தபடி நீங்க ஒரு நல்லா ரிலாக்ஸா ஒரு மசாஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பார்லர் தான் போகணும். ஏன்னா பார்லர்ல நீங்க அந்த மசாஜ் பண்ணி விடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டயர்ட்னஸும் பறந்து போய் நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? இந்த வீடியோ முழுக்க எனக்கு பார்லர் போக டைம் இல்லை, அந்த டைம்ல நான் எனக்கே ஃபேஷியல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ பாத்தீங்கன்னா நான் மசாஜ் பண்ணிட்டு க்ரீம் எல்லாம் நான் தொடச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஜெல் யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ஜெல் எடுத்துட்டு 2 கையிலையும் இந்த மாதிரி ஜெல் எடுத்துக்கிட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. ஜெல் நீங்க யூஸ் பண்ணும்போது அழுத்தம் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. சும்மா இந்த மாதிரி நான் போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி உங்க ஃபேஸ்ல அப்ளை மட்டும் பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டு இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜெல் வந்து உங்க ஸ்கின்குள்ள இறங்கணும், அதுக்காக. அவ்வளவுதான். இந்த மாதிரி பிடிச்சி விட்டுட்டு தண்ணி வச்சு தொடச்சிருங்க. இனி ஃபைனல் ஸ்டெப்பா க்ளோ பேக் போட போறோம். பேக் போட்டாலே நம்ம ஃபேஷியல் முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீங்க எந்த க்ரீம் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சமா எடுங்க. நம்ம ஃபேஸை தாண்டி நம்ம எவ்வளவு க்ரீம் தான் எடுத்து நம்ம முகத்துல போட்டுக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பா கலர் ஆயிட மாட்டோம். அதனால நீங்க என்ன க்ரீம் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க என்ன க்ரீம் எடுத்தாலும் இந்த மாதிரி உங்க ஃபேஸ்க்கும் உங்க நெக்குக்கு இயற்கெல்லாம் தகுந்த மாதிரி க்ரீம் எடுத்தீங்கனாலே போதும். எடுத்துட்டு இப்போ பேக் அப்ளை பண்ணிடுங்க. பாத்தீங்களா? நான் எடுத்த க்ரீமே எனக்கு கரெக்டா இருக்கு. நீங்க எடுக்கும் போதே கம்மியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ்க்கு போட்டு பத்தலைனா கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எடுக்கும் போதே நிறைய எடுத்துட்டீங்கன்னா அந்த க்ரீமை திருப்பி இந்த டியூப்குள்ள கொண்டு போக முடியாது. அது நமக்கு வேஸ்ட் தான் ஆகும். ஏன்னா ஒரு ஃபேஷியல் கிட்டோட ரேட் எவ்வளவு தெரியுமா? 315 ரூபாய் வருது ஒரு ஃபேஷியல் கிட்டோட ரேட். பட்ஜெட் தாங்குமா? தாங்காது இல்ல. அதனால நம்ம என்ன யூஸ் பண்றதா இருந்தாலும் ஆரம்பத்துல கொஞ்சமா எடுங்க. பத்தலைனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுங்க. ஓகே? சிக்கனத்தை என்கிட்ட தான் கத்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் வந்து பேக் போட்டாச்சு. இந்த பேக் வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதும் நம்ம முகத்தை வாஷ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட பேக் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஃபேஷியல் பண்றதுலேயே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஃபேஷியல் பண்ணதும் ஒரு 10 நிமிஷமாவது தூங்கிருங்க. 10 நிமிஷம் தூங்க முடியாது, ஒரு 1 hour ஆகுது நல்லா தூங்கிருங்க. அலாரம் வச்சுட்டாவது 1 hour தூங்கி எழுந்திருச்சுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம ஃபேஷியல் பண்ணதோட க்ளோ நம்ம ஸ்கின்ல பயங்கரமா இருக்கும். இப்போ நான் ஃபேஷியல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா போய் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாவது நான் நல்லா தூங்குவேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சூடா சாப்பிட்றதோ இல்ல சூடா டீ காஃபி குடிக்கிறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலா நீங்க ஜூஸ் குடிங்க. சில்லுன்னு ஜூஸ் குடிங்க. அந்த மாதிரி நீங்க ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஃபேஷியல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சூடா நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஷியல் பண்றதே வேஸ்ட்.
அதனால நீங்க ஃபேஷியல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சில்லுன்னு ஜூஸ் குடிங்க. ஜூஸ் இல்லையா தண்ணி குடிங்க. தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி நிறைய குடிச்சிங்கனாலே உங்க ஸ்கின் பார்க்க அப்படியே கிளாஸி மாதிரி நல்லா இருக்கும். இங்க பாருங்க, என்னோட சேனல்ல நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச டிப்ஸ் தானே தவிர நான் போய் படிச்சு இதெல்லாம் நான் கத்துக்கல. நான் படிச்சது பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் தான் நான் முடிச்சிருக்கேன். பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா பியூட்டிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க இந்த ஃபேஷியல் மேக்கப் இதுல என்ன டவுட்னாலும் நான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம பொது அறிவு தாங்க இதெல்லாம். பொது அறிவா நான் கத்துக்கிட்டதான் இந்த தண்ணி குடிக்கிறது, சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க, இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வந்து பொது அறிவு தான். மற்றபடி நானா ஜீனியர்ஸ்னால சொல்ல மாட்டேன். நானே இன்னும் கத்துக்குட்டி தான். நானே கத்துக்கிறது இன்னும் நிறைய இருக்கு. அப்படி நான் கத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ என்னோட பேக் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்னோட பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, என் ஸ்கின் எப்படி பளபளன்னு இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, அருமையான ஃபேஷியல் முடிஞ்சது. அதுவும் சிம்பிளா வீட்லயே நம்ம இந்த ஃபேஷியலை பண்ணி இந்த க்ளோ லுக்கை கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான் டியர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா செல்ஃபா ஃபேஷியல் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னு டீடைலா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்காக தொடர்ந்து வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே டியர்ஸ், இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை.